ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து இப்போ தான் இந்த வீடியோ தொடங்கினா அதை நான் சொல்லியிருப்பேன். நான் இன்றைக்கி எந்த ரெக்கார்டிங்கும் பண்ணல. ஆனால் இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாடணும் போகிறேங்களோ. ஐயோ சரியான மேட்சா. இந்த போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்களா. வேறு லெவல் மேட்ச் அது. மறக்கவே மாட்டோம்மா, சூப்பராக இருக்கும். லோடாது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் எங்கேயுமே கட் பண்ண மாட்டேன், ஃபுல்லாகவே பாருங்கள். கிளாஸ் கொச்சின மேட்ச் தான். அது எப்படின்னா ரேண்டம் ஈவெண்ட் தான் வரும். ரைட்டு, வாங்க ஆரம்பிக்கலாம். தலைவரே அழப்பணும். ஓ அல்லும்பு பார்த்தவன் கோப்பாவை சொல்லி கேட்டவன். இதில் என் டீம் வச்சு என்னை எல்லோரையும் வச்சுருவாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த மேட்ச் கிடையாது. நான் பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வர போட்டு காமிக்கிறேன். சாரி, நான் வந்து தப்பான மேட்ச் போட்டேன். 3 மேட்ச் ஆனால் 3மே ஜெயிச்சிட்டேன் தான். ஸோ இந்த மேட்ச் தான் வேறு லெவல் மேட்ச்சுங்க. மஜாவாக இருந்துச்சு, சூப்பர். அல்ட்டியாக ஆடினேன். என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. நானாடா இப்படி ஆடினேன்ற மாதிரி இருக்குது. அது எப்பயும் போல் நோராண்டமே வந்தால் நான் ஏற்கனவே சொன்னதுதான். அப்படியே போனா இப்போ வந்து ஒரு சம்பவம் நடக்கும். இந்த மாதிரி சம்பவத்தினால நிறைய பேர் வந்து டென்ஷன் ஆவீங்கன்னு தெரியாது. என்ன சம்பவம் நீங்களே பாருங்கள். இதோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ணால் எவனாச்சும் ஒருத்த ஓசிகள் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்படியே நமக்கு வெறி ஏறும், உச்சந்தலை அதிகம். அந்த வெறியிலே நான் போனேன். அவனை நீ முடிச்சிடலான்டான்ற மாதிரி. இவன்டானா இங்கே ஏறுறான், ஒரு பைத்தியக்காரன் அங்கே ஓடுறான். நான் இங்கே லூட் அடிக்க வரேன்றதை கூட பார்க்காம அவன் அங்கே ஓடுறான். அவ்வளோதான், நல்ல டேமேஜ் கொடுப்பேன். இவனும் தப்பிச்சு ஓடிடுவான். இப்போ பாருங்க, ஓட்டான். அவனை கீழே முடிக்கலான்னு போனான். இங்கே சார் ஒருத்தர் சைலண்டாக உட்காந்துருப்பாரு. அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தேன். எந்த எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா அவ்வளோதான். ரைடர் வச்சுருப்பேன். சிலந்தியை போட்டு அவனை முடிச்சு விட்டாச்சு. எமௌண்ட் போட்டு வெறுப்பேற்றிருப்பேன் எல்லாரையும் பாருங்களேன். ஆஹாய், அங்கே எப்படி 1 கில்லு, இங்கே வந்து இப்போ 2 கில்லு எடுப்பேன். மஜாவாக இருக்கும் அந்த 2 கில்லும். எப்பயும் போல் எம்ஏசிட்டை நெத்துட்டேன். ஸ்கைத்து எனக்கு எதுக்கிட்டு வேணான்ட்டு கீழே போட்டேன். ரைட்டு, இப்போ இந்த மேட்ச்சில் அங்கே ஒரு இடத்துல போய் உட்காருவேன். எல்லாரும் வருவானுங்க. ஒருத்தன் கூட வீட்டு மேலே இருக்க மாட்டான். இந்த இடத்த வந்து வீட்டு மேலே இருந்தால் தான் வந்து பக்காவாக அடிக்க முடியும். ஆனால் எவனுமே இங்கே வீட்டு மேலே இருக்க மாட்டான். எல்லாம் சைடில் ஓட்டானுங்க, பார்த்துருப்பீங்க. இவன் பையன் வேறு ரேஸ்கில் தூக்கி அங்கே போடுறான் பாருங்க. சரி, அங்கே தான் மார்க் காமிக்குது, நம்மளும் போய் பார்க்கலான்ட்டு போனேன். அப்படியே போனால் இந்த வீட்டுக்குள்ளே ஏறி அப்படியே மேலே ஏறிட்டேன். மேலே வேணா வச்சுருப்பான்ட்டு கிரானைட் போடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வேணான்ட்டு விட்டேன், செக் பண்ணிட்டு போடலான்ட்டு பார்த்தா எவனுமே இல்லை. ஒருத்தர் நாக்காக இருந்தான். அவனை அடிக்கிறேன்னு செவுத்துல வச்சான். அதுக்கப்புறமா தான் ஒழுங்காக வச்சான். அதுக்கப்புறமா அப்படியே இப்படி குச்சி இப்படி போவேன் பாருங்க. அப்படியே தேடுவேன், போகலாமா வேணாமான்ட்டு. இறங்கிட்டேன். பயங்கரமான கில்லிங் தான், வேறு லெவலில் இருக்கும். இங்கேருந்து ரைடர் போட்டால் வேலைக்கு ஆகாது, மாட்டி போட்டால் அந்த சைடில் போனான், அந்த சைடில் ஓடுறான்ட்டு. ஜோன் வேறு அதுக்குள்ளே வந்துச்சு. ஐயோ, கில்லர் இருந்துட்டு அவன் அடிக்க இவன் அடிக்க டபுள் டேக் டவுன். மஜாவா. ஜோனில் சிக்காமல் எடுத்தோம்ல, அமௌண்ட்டு போட்டு வெறுத்தேற்றுவான் இந்த ரவுண்டு. அப்படி ஆடு, இப்படி ஆடு அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஆக் வாங்கிக்கிட்டோம், வெஸ்டெல்லாம் வாங்கிக்கிட்டோம். ஓகே, இந்த ரவுண்டு ட்ரிபிள் டேக் டவுன். அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ட்ரிபிள் டேக் டவுன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. என் வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. நான் இந்த மாதிரி கத்தி பேசுனேன்னா வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால தான் நான் லோவாக பேசுகிறேன். ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட். யாருமே இல்லாதப்போ நல்லா கத்தி பேசி எழுப்பிடுறேன். இங்கே நான் வந்து ஸ்பைடரை போட்டு போவேன், ஏன்னாச்சும் தான் பிடிச்சிடும் அது அப்படின்ற மாதிரி. ஆனால் கச்சேரியும் இங்கே எவனுமே இருக்க மாட்டான். எல்லாம் சைடில் தான் போவானுங்க. இவனுக்கு என்னென்ன தெரியல, இவனுங்க சுற்றி வந்து அடிக்கிறானுங்க. ஒட்டுமொத்த டீமும் ஒருத்தர் சுற்றி வந்து அடிச்சு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்தால் போதும்.
அதுக்கிட்ட எல்லாருமே இப்படி இருக்கானுங்க. இவன் ரேஸ்கில் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கான் வேஸ்டர். நான் அப்படியே மேலே ஏறுவேன். ஃபேக்ட்ரிக்கு வந்தாலே இப்படி சுற்றி எனக்கு மேலே ஏறது தான் பழக்கம் எனக்கு. மேலே ஏறிட்டேன்னா மேலே இருந்து பார்ப்பேன், அங்கே ஒருத்தன் வருவான் மண்டையை காட்டிக்கிட்டு. மௌன தலை சேதறி நான் சாருக்கு சாரி தலை அத்தையவனுங்க தான் அடிப்பேன். அங்கே ஹெல்ப்னு கதறான். நான் போய் ஹெல்ப் பண்ணலாம், ஆனால் நான் ஹெல்ப் பண்ணல. 1v2 நான் சமாளிக்கிறேன்னு இருப்பேன். நீங்கள் அச்சாண்டு மார்க்கெட்டு நாக் போடுவேன், அவன் வந்து ரிவைவ் பண்ணுவானா. நான் அப்படியே வெறியாகவும் எனக்கு இங்கேருந்து லைட்டாக டேமேஜ் கொடுக்கான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். உடனே தூக்கி ஒரு ஃப்ரீஸை போடு, திரும்பவும் நாக்கு ரிவைவ் பண்ணி விட்டுருப்பான். கரெக்டாக அந்த ஓட்டிக்குள்ளே தான் கிரனேடை போடுறேன். இல்லை எனக்கு புரியல, அது கிரனேடா போடாண்டா பாருங்களேன், பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு. இல்லை காண்டாவமா ஆகாதா? ஒரு ஸ்பைடர் போட்டால் அந்த ஸ்பைடரும் பிடிக்காது. இப்போ தான் பிடிச்சிருக்கு. இங்கே தடிப்பா பாருங்க, 2 பேரும் தலையிலையும் ட்ரிபிள் டேப். எஸ் ஐயோ, வீட்டில் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க கைஸ். 4வது ரவுண்ட். இந்த ரவுண்ட்லேயும் சூப்பராக வந்து டபுள் டேக் டவுன் எடுப்பேன். அந்த டபுள் டேக் டவுன் வந்து வேறு லெவலில் இருக்கும். தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லா கண்ணையும் ட்ரிபிள் அப்கிரேட் பண்ணியாச்சு, பெஸ்ட்டையும் அப்கிரேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலாம் அப்கிரேட் பண்ண எதுவுமே இல்லை. எமௌண்ட்டை போட்டு இறங்கியாச்சு. ரைட்டு வாங்கியா பிளேஸை போன் வேறு குட்றா நான் தான் ஈபி எடுத்துட்டேன் நினச்சேன். எனக்கு எதுக்கு வேஸ்ட். அதாச்சும் ரிப்பேர் கிட்டாச்சும் வாங்கியிருக்கலாம். ஓட தூரம் குறையலை, பாட பாட்டு புரியலை, போக ஒன்றும் புரியலை. அப்பாடா போயிட்டாங்கயா வந்தவங்க. ரைட்டு. இப்போ இவன் ரேஸ்கில் போட்டான், அது எவனுக்காண்டியும் லாக் ஆயிடுச்சு. நான் இங்கே ஸ்பைடர் போட்டான், அது எவனுக்காண்டியும் போல் செம்ம டேமேஜ் கொடுப்பான். இங்கே ஒருத்தன் எனக்கு அப்படியே வெறி ஏறிடும். எனக்கு சாவுடா வந்துட்டான். கிளம்பு வெள்ளை கிளம்பு. அங்கே பாருங்க, அங்கே ஜன்னலாண்ட்லேருந்து ஒருத்தன் அடிப்பான். அங்கே அந்த வீட்டிலேருந்து 2 பேர் அடிப்பானுங்க. இவனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டுக்காக அங்கே ஜன்னல்லேருந்து அடிக்கிறான். தெரியுதா? அந்த கூரை போட்ட வீட்டில். அன்றைக்கி ஏன் வச்சேன் சரியாக வேலைக்கு ஆகலான்ட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன். அதுக்குள்ளே அவனை அடிக்கான்னு பார்த்தா சைட்லேருந்து ஒருத்தன் அடிப்பானா. அப்பா நல்ல ஹெல்த்து, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சேன். லக்கு தாங்க ஒருத்தன் உட்காந்துருக்கான் பாருங்களேன். வா வெள்ளவனி ஜோன் வருதுலாம், அவன் வெளில வரட்டும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். இதை வந்தான். கேம் ஓவர். டபுள் டேக் டவுனரை பூயா. எமௌண்ட்டை பாருங்கள், எமௌண்ட்டு போட்டு வேறு பேசுன அவனுங்கெல்லாம். ஐயோ என்ன பகாயிடுச்சா? சரி ஓகே bye. Bye.